நாட்டுல வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு மக்கள் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, உயர் நீதிமன்றங்கள் எப்படிப்பட்ட வழக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பாருங்களேன். உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ், அதாவது பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேஷ்ல இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி வந்த மசூதியை சரஸ்வதி கோவில் அப்படின்னு அறிவித்திருக்கிறது மத்திய பிரதேஷுடைய உயர் நீதிமன்றம். அதாவது மத்திய பிரதேஷ்ல தார் மாவட்டத்துல இஸ்லாமியர்கள் காலங்காலமாக தொழுகை நடத்தி வந்த போஜஷாலா கமால் மௌலா மசூதியை சரஸ்வதி கோவில் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. தொல்லியல் துறை இனிமேல் இஸ்லாமியர்கள் அங்க தொழுகை நடத்த அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது உயர் நீதிமன்றம். எவ்வளவோ நாட்டுல முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும் போது மக்களுடைய கவனத்தை அதிலிருந்து திசை திருப்பத்துக்கு இன்னும் இந்த இந்து முஸ்லிம் அப்படிங்கிற பிரிவினைவாத டிராமாவா ஆடிக்கிட்டு இருக்கு பாஜக அரசு. இன்னும் எத்தனை மசூதிகளை டார்கெட் பண்ணி கீழே கோவில் இருக்கு அப்படின்னு இந்த பொலிட்டிக்கல் டிராமாவை நடத்த போறீங்க? இது போன்ற விஷயங்கள் மூலமாக அரசிடம் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்விகள்ல இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட மக்களுக்கு எப்போ புரிய போகுது அப்படின்னு தெரியல.